நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, CTR, அதாவது கவிதான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் தொடர்ந்து நம்ம கிட்ட இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிடிஆரை பற்றி போடுங்க பிரதர், சிடிஆரை பற்றி போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ சிடிஆர்னா கிளிக் த்ரோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் த்ரோ ரேட் அப்படின்றது தான் சிடிஆர். ஸோ இந்த சிடிஆர் எதுக்காக உதவுது? ஆனால் முக்கியமான விஷயம், இந்த சிடிஆர் கரெக்டாக இல்லை, இத்தனை பர்சன்டேஜில் உங்களுக்கு இந்த சிடிஆர் வரலன்னு என்ன நடக்கும்? நீங்கள் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சு கண்டென்ட்டுக்குள்ள நீங்கள் பெரிய பெரிய நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து வீடியோ போட்டாலும் ஸோ அந்த வீடியோ வியூஸ் போகாது. ஸோ ஒரு வீடியோவுக்குள்ள நீங்கள் வந்துட்டு சிடிஆரை சரியாக கவனிக்கலைன்னா வியூஸ் அப்படின்றது வரவே வராதுங்க. உங்கள் வீடியோ வைரல் ஆகணும்னா அதுக்கு சிடிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளிக் த்ரோ ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னப்பா சிடிஆர்ன்றைய, என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல ஒரு சில வந்துட்டு யூடியூப் சேனல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், ஆனால் யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யும்னா உங்கள்கிட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அனுப்பாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ண உடனே நம்மளுடைய டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் இதுலலாம் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா உடனே போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்கன்னா, அப்போது அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர்களுக்குமே யூடியூப் அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்த்துறாது. அந்த வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் பார்க்கும் அது. அப்போ தான் இந்த இடத்துல சிடிஆர் அப்படின்றது வருது. சிடிஆர் என்ன செய்யும், அதாவது கிளிக் த்ரோ ரேட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன செய்யும்னா ஒரு வீடியோவை ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் காமிக்கும். 100 பேரில் ஒரு 10 பேர் அதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே இந்த வீடியோ நல்ல வீடியோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும். இதில் குறிப்பாக யார் யாரெல்லாம் பெல் பட்டன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அதுலேயே ஒரு 1000 பேர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் 100 பேருக்கு தான் முதல்ல காமிக்கும். அந்த 100 பேர் காமிச்சுட்டு அவங்க வந்துட்டு எப்படி கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கும். அடுத்தது எவ்வளோ நேரம் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கும். முதல்ல அது என்ன பார்க்கும்னா சிடிஆர் தான் பார்க்கும், அதாவது கிளிக் த்ரோ ரேட். இந்த வீடியோ எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க, அடுத்ததெல்லாம் அதெல்லாம் செகண்டரி. அப்போ என்ன செய்யும்னா இந்த வீடியோவை 10 பேர் பார்த்துட்டாங்கன்னா அப்போ இதை வந்துட்டு இன்னும் ஒரு 1000 பேர், 100 பேர் அனுப்பிச்சா இப்போ 200 பேருக்கு அனுப்பும். இப்போ இந்த 200 பேரில் 10 பேர் பார்க்காம 8 பேர் பார்த்தாங்கன்னா அப்போ சிடிஆர் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ சிடிஆர் அப்போ என்ன செய்யும், குறையுதுன்னா அப்போ ஓகே இந்த வீடியோ மேலே இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் குறையுது போல அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 150 பேர் காட்டும். ஸோ இந்த இடத்துல எந்த வந்துட்டு காமிக்கும் பொழுது யாருக்கு எந்த கேட்டகரியில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் 100, அப்புறம் 200, அப்புறம் 150 குறைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த குறைஞ்சதுல 20% பார்த்துட்டாங்க, 20-30 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ சிடிஆர் அதிகமாயிடும். அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு 500 பேருக்கு ஷேர் பண்ணும். இப்படி தான் ஒரு வீடியோ வைரல் ஆகும். இதனால தான் சிடிஆரை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஆர் அப்படின்றதுக்கான பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன். அந்த பர்சன்டேஜ் மட்டும் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல 3லேருந்து 5% அப்படின்றது ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. 6லேருந்து 10% அப்படின்றது குட்னு சொல்லுவாங்க. 10லேருந்து உங்களுக்கு 10க்கு மேலே போகிறது எல்லாமே வேற லெவல், சூப்பர், அல்டிமேட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த கேட்டகரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இதில் குறிப்பாக நீங்கள் 10க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேணாங்க. ஆவரேஜ் சிடிஆர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதாவது 6% வந்து சிடிஆர் வந்தாலே போதும். ஒரு 100 பேருக்கு அனுப்புதுன்னா இல்லை 6 பேர் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு அனுப்பும். இந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த வீடியோ அப்படின்றது ஓகே ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் பேசிக்கான ஒரு டீட்டெயில். ஸோ ஒரு சிலர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வீடியோ கண்டென்ட்ல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே போல் ஃபேக்காக வந்துட்டு சிடிஆர் வைப்பாங்க. அது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி. அது வந்துட்டு கிளிக் பைட்டுன்னு சொல்லுவாங்க. கிளிக் பைட் அப்படின்றது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது வந்துட்டு இப்போ எப்படி வந்துட்டு ஆஃபர்னு சொல்லி நம்மளை கூப்பிட்றாங்க. கடைக்கு போன உடனே அதில் ஒரு கோல்மால்லாம் பண்ணுறாங்கல்ல, 10% ஆஃபர், 5% ஆஃபரு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேலைகள் பார்த்தா இப்போ வந்துட்டு நான் சிடிஆர் போகிறேன், உங்கள் யூடியூப் சேனலே முடிஞ்சிருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனா அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைன் வச்சுட்டேன். இதுதான் கிளிக் பைட்டு. ஆனால் வீடியோக்குள்ள என்ன பேச வரேன்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் வீடியோ எப்படி போடணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது வந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடலைன்னா சேனல் அப்படியே முடிஞ்சு போயிடும், வியூஸ் போகாது, அவ்வளோதான், சேனல் அப்படியே தானே இருக்கும். அப்போ இங்கே வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம் பேசும்போது இது வந்துட்டு தான் கிளிக் பைட்டுன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து பண்ணால் சேனலை வந்துட்டு அது வார்ன் பண்ணும். அப்படி இல்லை நார்மலாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இம்ப்ரெஷன் குறைச்சிரும், ட்ரஸ்ட்டை வந்துட்டு குறைச்சிரும். ஒரு மனுஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது. அப்போது சிடிஆரை நம்ம நல்லா பார்த்துக்கணும். கரெக்டாக கிளிக் பைட் இல்லாமல் ஒரு வீடியோவுக்கு தம்ப்லைன் அப்படின்றது வந்துட்டு வைக்கணும்.
ஸோ தம்ப்நெயில் அப்படின்றது சிடிஆர் தான். அந்த சிடிஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு, ஒரு வீட்டுக்கான கேட்டு. அந்த கேட்டு திறந்தா தான் உள்ள வர முடியும். அப்போ முதல்ல சிடிஆர் அதிகமாக இருந்தால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். 1,00,000 பேர்னா 1,00,000 பேருக்கும் கொண்டு போய் அது வந்து கொடுத்துடாது. அங்க வெறும் 100 பேர், நீங்க எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரிங்க, வெறும் 100 பேருக்கு தான் முதல்ல காமிக்கும். அந்த 100 பேர்ல 70 பேர் கிளிக் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அட இது வேற லெவல் போ. அப்ப எடுத்த உடனே அது என்ன செய்யும்னா போய் 50,000 பேர் காட்டும். அந்த 50,000 பேர்ல இந்த 70% அளவுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் 1,00,000 பேருக்கு காட்டும். இப்படிதான் வியூஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி நீங்க போடுற கம்ப்ளைண்ட் சூப்பர் தான், நீங்க போடுற வந்து எல்லாமே கண்டென்ட் எல்லாமே சூப்பர் தான். ஆனா இது முதல்ல ஒரு 100 பேருக்கு அதை பிடிக்க வைக்கிறது தான் உங்களுடைய வேலை. அந்த 100 பேருக்கு இது பிடிச்சிருச்சுன்னா அது அடுத்தது மல்டிபிள் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுல தான் நம்மளுடைய வீடியோ அப்படின்றது வைரல் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சிடிஆர் அப்படின்றது. இதுல முக்கியமா நம்ம கேட்டை திறக்கிறதுக்கு இந்த சிடிஆர் அப்படின்றது முக்கியம். அப்போ உள்ள வர்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 2 நிமிஷமாவது ஆவரேஜா உள்ள இருக்கணும். 2 நிமிஷம் ஆவரேஜா உள்ள இருந்தா மட்டும்தான் ஓகே இதுல சிடிஆர் நல்லா இருக்கு, உள்ள வந்து அவங்க பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ உள்ள வந்து காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சிடிஆர் வந்துட்டு நீங்க சும்மா கிளிக் பைட் மாதிரி வச்சுட்டு வீடியோக்குள்ள வந்த உடனே இதனடா வேற கண்டென்ட்டா இருக்குது 30 செகண்டுக்குள்ள வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு கவுண்டா கூட எடுத்துக்காது. இப்போ உங்க சேனல்ல யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கிளிக் பண்ணி பார்த்துருப்பாங்க. தம்ப்நெயில் பார்த்தோன்னே கிளிக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல நம்ம மக்களுக்கு பொறுமை இல்லை, இந்த ஷார்ட் வீடியோ வந்து தொலைஞ்சதுனால அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்க அவங்கள வந்துட்டு திருப்திப்படுத்தலான்னு உடனே டக்குன்னு வெளியில போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லடா இதுல என்னடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. உங்களை பிடிச்சவங்க, உங்களுடைய கண்டென்ட் பிடிச்சவங்க, ஒரு நியாயமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த இடத்துல ரொம்ப பேர் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல தான் உங்களுக்கு கம்மி. உங்களுக்கு வந்துட்டு ஸோ கம்பல்சரி வந்துட்டு இது எல்லாமே பேக்கெண்ட்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல் நடத்துறது முக்கியம் இல்லை, யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னா, தம்ப்நெயில் நல்ல கேட்சியா இருக்கணும். அதாவது பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும், ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆர்டிஃபிஷியலா ஒரு தம்ப்நெயில் வச்சு அது வியூஸ் போகல, ஆனா அதே வீடியோவே வந்து நேச்சுரல் தம்ப்நெயில் வச்சு வீடியோ போட்டால் வியூஸ் போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கியூரியாசிட்டி கொடுக்குற வகையில நீங்க வந்து ஒரு தம்ப்நெயிலை மேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய வியூஸ் அப்படின்றது வந்துட்டு போகும். இந்த நிறைய வியூஸ் அப்படின்றது போகிறதுனால நமக்கு நிறைய வருமானம் அப்படின்றது வரும். ஸோ வியூஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிமிஷமாவது வீடியோக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஒரு ஆட் அப்படின்றது கவுண்ட் ஆகும். 30 செகண்ட்ல ஒரு ஆட் அப்படின்றது மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலதுக்கு உடனே கொடுத்துருவாங்க, ஒரு சில லேட் ஆகும். அதனால ஒரு நிமிஷமாவது உள்ள வைக்கணும். குறைஞ்சது ஆவரேஜ் டியூரேஷன் அப்படின்றது 2 நிமிஷம் அப்படின்றது இருக்கணும். ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்க பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? இப்போ காட்டுறாருங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்க வந்துட்டு அந்த வீடியோல ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துல போய் பாருங்க. டேப் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் பழசு மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும் போல. என்னுடைய கார் சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல பாருங்க. சரி வேணாம், நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இதுல கேவலமா தெரியும், திரும்பி காட்டினா வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால. ஓகே, அதாவது ரேங்கிங் பை வியூஸ் அப்படின்றது சைடில் இருக்கும் பாருங்க. நீங்க அங்க பாருங்க, மேல பாருங்க. ஸோ ரேங்கிங் பை வியூஸ் அப்படின்றது 4ல இருந்து 10 போட்டிருக்காங்க. அப்படின்னா ஸோ இது வந்துட்டு லாஸ்டா போட்ட 10 வீடியோவில் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, 4வது இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே போல வியூஸ் அப்படின்றது 221. ஆனா இதுல 500 பேருக்கு மேல கிளிக் பண்ணியிருப்பாங்க, 1000 பேருக்கு மேல கிளிக் பண்ணியிருப்பாங்க. பட் இம்ப்ரெஷன் அதாவது வந்துட்டு கிளிக் த்ரோ ரேட் அப்படின்றது வந்துட்டு சிடிஆர் அப்படின்றது 7.2 நல்ல டீசென்டானது. இதெல்லாம் பாருங்க மேல நோக்கி இருக்குது. ஆனா ஆவரேஜ் வியூஸ் டியூரேஷன் அப்படின்றது 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. இது ஒரு நல்ல டியூரேஷன் அப்படின்றது. ஆனா அதிகமா இருக்கணும் நீங்க போடுற வந்துட்டு, ஏன்னா இது ஒரு 8 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ, இதுல அதிகமா இருந்திருக்கணும். பட் ஆனா இல்ல. அதனால அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ இதுல என்ன செய்யலாம், இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அவங்கள வந்துட்டு முன்னாடி வீடியோவை வந்து ஃபுல்லா பார்க்க வைக்கணும்னா அப்போ முன்னாடியே டீட்டெயில் எல்லாம் சொல்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது கடைசியாக கொடுக்குறது. இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஸோ யூடியூப்ல வந்து சாதிக்க முடியும். இந்த சிடிஆர் அப்படின்றத நீங்க புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது. அதனால தான் இது மாதிரி நான் தொடர்ந்து போடுவேன். இல்லைன்னா நான் வியூஸை ஃபோக்கஸ் பண்ணி போவேன் நான். ஸோ நான் ஓப்பனாகவே சொல்றேனே, வியூஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவேன் நான்.
ஸோ மற்றவங்க மாதிரி டுட்டோரியல் அந்த மாதிரி போட்டுருந்தா நம்ம காசு பணம் வரும். ஸோ இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், மற்ற சேனலில் ஃபோக்கஸ் குறையுது. அதனால வியூஸை ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பற்றி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கவிதா சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கும் எதனாச்சும் தெரிஞ்சுன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய யூடியூப் சேனல் மென்மேலும் வளர என்னுடைய வந்துட்டு அன்பான வாழ்த்துக்கள். கடவுளை நான் வேண்டிக்கிறேன்.